ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரபுவில் வந்து பார்த்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எப்படி நீங்கள் வந்து பிரபுவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் எடிட்டர் சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் பிக் ஆட் எடிட் வந்து பண்ணுற சொல்லிட்டு இதில் வந்து முடிஞ்சாலும் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்போம். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். அப்படியே பிரபுவில் பார்த்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சா மறக்காம ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஆப் வந்து அப்புறம் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர் வந்து பண்ணால் தான் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் வந்து பெய்டு தான். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து பெய்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா சம் க்ரீன் கலர் இமேஜுக்கான லேயர் இருக்கும். டேரெக்டாக வந்து பிக் ஆட் பண்ணுறது தான் ப்ராசஸ். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா பெய்டில் அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்குக்கான ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு நம்ம பார்த்தா கீழே பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தா சம் ரேஷியோ பார்த்தா 4:5 ரேஷியோ செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்புறம் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் ரெசிடென்ட் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணி முடியும் ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் அந்த ஃபோல்டருக்கு வந்து போயிட்டு பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெசிஸ்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ஆட் வந்து ஆடுவாங்க. நெக்ஸ்ட் பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெசிஸ்ட் 3 கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பல்சரி சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் சேம் அதே ரெசிஸ்ட் ஏராகான பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்றா பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணால் இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு இப்போ நீங்கள் கிரியேட் வந்து கொடுத்தீங்களா ஒரு 4:5 ரேஷியோவில் அந்த ரெசல்யூஷனில் இமேஜ் வந்து கிராப் ஆகிட்டு சேவ் ஆஃப் வந்து கேட்க இப்போ நம்ம சேவ் டு கேலரி மென்ஷன் வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி உங்கள்கிட்ட எல்லா பிக்கும் ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? சேம் அதே 4:5 ரேஷியோ பிக்காக இருந்தால் இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்துடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2 லேயர் இருக்கு பாருங்கள். இந்த 2 லேயரில் வந்து ஒரு மென்னோட பிக்கு, நெக்ஸ்ட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட பிக்கோ என்னவோ இங்கேருந்து வந்து எண்டு வரையும் அந்த லைனாக இமேஜ் வந்து டவுன் ஆகிட்டே போகும் பாருங்கள். இந்த எண்டு வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டோட பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்படி எடிட் பண்ணாலும் ஓகேங்களா? இந்த சாங் வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் பிக் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய லவரோட பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து பிக் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிற லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்துருக்கும். பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட்டாவில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணினா பிக்கு இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பிக் ஆட் பண்ணும்போது நான் வந்து எப்படி பிக் ஆட் பண்ணுற எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ வந்து கலர் ஃபில் வந்து போயிட்டு நம்ம என்ன பிக் ஆட் பண்ணால் மென்னோட பிக் ஆட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணால் இது மாதிரி பிக்கு வந்து ஆட் வந்து ஆட். ஓகேங்களா? ஆட் ஆகி முடிஞ்சுன்னா கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து கரெக்டாக வந்து இது மாதிரி வந்து இருங்க இந்த கீஃபேம் வந்து இருக்கும் அது கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு இப்போ வந்து இது மாதிரி செட் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து கரெக்டாக வந்து இப்படி கரெக்டாக வந்து அலைன் பண்ணி இந்த லிரிக்கு இந்த எண்டுக்கு வந்து போகிற மாதிரி கரெக்டாக வந்து செட் வந்து ஓகேங்களா? இது வந்து கீஃபேம் உங்கள் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே இருக்கட்டும். அப்படியே நீங்கள் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? இங்கே வந்து எந்த சேஞ்சும் வந்து ஃபிங்கர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். மற்ற இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மட்டும் அந்த மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? செட் வந்து பண்ணி முடிச்சுட்டோன்னே என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா மேலே பாருங்கள் ரெஸ்ட் டேப்பில் ஏராகான பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற ஆப்ஷன் செட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? எடிட்டிங் வந்து பிடிச்சா இருக்கும் லைக் வந்து போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட்டான வீடியோ நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.